வாங்க வணக்கம், வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ்வெல் சேனலில் காய்கறிகள்லாம் போட்டு எப்படி ஒரு கோதுமை போண்டா செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நல்லா 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நறுக்கிக்கிறேன். 1/2 கப் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு அப்போ தாங்க எல்லா இடத்துலையும் படும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப புளிக்காத தயிர் தான் சேர்க்கணும். சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப் தண்ணி சரியாக இருக்குங்க. தேவைன்னா கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போதுங்க. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் போண்டா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரியே இருக்கட்டும். நம்ம இதில் சோடாப்பு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அந்த தயிர் இருக்குது, அதுவே போதும். நான் சேர்க்கலைங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மேலே எலும்பி வந்துருச்சு. அப்போ இந்த சூடே போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம காயெலாம் போட்டிருக்கோங்க. அந்த காய் வேக வைக்காத பச்சை காய் தான். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சே வேக விடுங்க. அப்போ தான் உள்ள காய் நல்லா வேகும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல பொன்னிறமாக மாறிடுச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் வெந்திருக்குங்க. 3 நிமிஷமாவது ஆகும். ரொம்ப ஹையில் வச்சு போட்டுறாதீங்க, அப்புறம் வெளியே மட்டும்தான் வேகும், உள்ளே வெந்திருக்காது. அது மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான கோதுமையை வச்சு ஒரு போண்டா வீட்டிலையே செஞ்சாச்சுங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு என்னடா ஹெல்த்தின்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. உண்மைக்கே கடையிலலாம் வாங்குறதோட இது ஹெல்த்தி தாங்க. நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் ஊற்றி செய்வோம். அதனால் குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம வீட்டிலையே இப்படி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.